ஆயில் புல்லிங் அது எப்படி பண்ணுறது? காலையில் எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் இதயம் வளர்த்தை வாயில ஊத்தி நல்லா கொப்பளிக்கணும், அப்புறம் அதை துப்பிடணும். இதுதான் ஆயில் புல்லிங். சேலம் மாவட்டம் மாத்தூர் அருகே டாஸ்மாக் பார் நடத்துவதில் ஏற்பட்ட முன்விரோதம் காரணமாக அனுமதியின்றி மதுபாட்டில்கள் மற்றும் கள்ளச்சாராயம் விற்பதாக வீடியோ எடுத்து வெளியிட்ட விவகாரத்தில் உரிமம் இல்லாமல் பார் நடத்தியவர் உட்பட 10 பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். சேலம் மாவட்டம் வளையமாதேவி பகுதியில் அரசு டாஸ்மாக் கடையின் பாரில் காலையிலேயே மதுபாட்டில்களோடு சாராய பாக்கெட்டுகள் விற்பனை செய்யும் வீடியோ வெளியானது. இது தொடர்பாக சேலம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கௌதம் கோயில் உத்தரவின் பேரில் போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் திமுகவைச் சேர்ந்த ரவியின் செயல் என்று தெரியவந்துள்ள நிலையில் இவரது மனைவி நகர்மன்ற உறுப்பினராக உள்ளார். இருவருக்கும் மாத்தூர் அருகே கல்லாநத்தம் பகுதியைச் சேர்ந்த திமுக பிரமுகர் ஜோதிவேல் என்பவருக்கும் டாஸ்மாக் பார் எடுப்பதில் முன்விரோதம் இருந்து வந்துள்ளது. இந்நிலையில் ரவி அவரது நண்பர்களான இளங்கோ மன்னன், சரண் வினோத் ஆகியோருடன் சேர்ந்து வளையமாதேவியில் ஜோதிவேல் நடத்தி வரும் பாரில் அனுமதி இல்லாமல் மது பாட்டில்கள் மற்றும் கள்ளச்சாராய பாக்கெட்டுகளை சாக்கு மூட்டையில் வைத்து விற்பதாக சித்தரித்து வீடியோ எடுத்து வெளியிட்டது தெரியவந்தது. இதுகுறித்த புகாரின் பேரில் அரசுக்கு அவப்பெயரை ஏற்படுத்தும் நோக்கில் செயல்பட்டதாக ஆத்தூர் ஊரக போலீசார் ரவி, இளங்கோ மன்னன், வினோத், சரண் ஆகிய 4 பேர் மீது வழக்கு பதிவு செய்து ரவியை கைது செய்தனர். மேலும் அனுமதியின்றி பார் நடத்தியதாக ஜோதிவேல் மற்றும் வீரகனூர், ஆத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் அனுமதியின்றி மது பாட்டில்கள் விற்பனையில் ஈடுபட்ட 10 பேரை போலீசார் கைது செய்தனர்.